அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். இருடா கூப்பிடுறேன். ஐயோ சம்பந்தியம்மா. லாவண்யா அத்தை, சம்பந்தியம்மா, சௌந்தர்யா, மாப்பிள்ளை எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியே மாப்பிள்ள வாங்க. வாங்க சம்மந்தி அம்மா. வாங்க அம்மா. வாங்க மாப்பிள்ள. வாங்க சௌந்தர்யா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சௌந்தர்யா நல்லா இருக்கியா? ஏ வாலு, ஹாய் எப்படி மாமா. இருக்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க மாப்பிள்ளை. மதி, என்ன அத்தை வந்திருக்காங்க. அம்மாவா? ம். அம்மா மதி, மதி எப்படி வாங்க இருக்கீங்கம்மா? அத்தை. அக்கா அண்ணே வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கியா? நீங்களும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன். இல்ல இல்ல எதுவும் வேண்டாம், பரவாயில்ல. சம்மந்தி அம்மா உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. நீ உட்காரு. நான் திடீர்னு வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க மேடம். பெரிய மனுஷங்க தான். ஆமா சகல. வீட்டுக்கு வந்திருந்தப்போ மதிக்கிட்ட நான் தனியா பேசினேன். புகுந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா நான் கொடுக்கிற தாய் வீட்டு சீரை மதி வாங்க மாட்டேன், வேண்டான்னு சொல்றது என் மனசுக்கு வேதனையா இருக்கு. என் பொண்ணு மனசுல என்ன இருக்கு, அவ என்ன நினைக்கிறான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. குழப்பமாவே இருக்கு. இளமதிக்கு இங்க ஏதாவது குறை சங்கடம் இருக்கா? என் பொண்ணால உங்க எல்லாருக்கும் பிரச்சனை சங்கடங்கள் இருக்கான்னு எல்லாரையும் வச்சு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்திருக்கேன். எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மனசை விட்டு பேசிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு இடமே இருக்காது. எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க.